ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஜே சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல இப்ப ரீசெண்டா வந்திருக்க செம இன்ட்ரெஸ்டிங்கான ஹாரர் ராம்காம் டிராமாவோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். இதோட பேரு ஸ்பூக்கி இன் லவ். இதுல ஹீரோயின் ஒரு ரிச்சான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க ஒரு ஹோட்டலோட சிஇஓ. இவங்க ஸ்கூல் படிக்கிறப்போ நடந்த ஒரு சம்பவத்தால இவங்களுக்கு ஸ்பிரிட்டை பாக்குற பவர் வந்திருக்கும். அப்போல இருந்து இவங்க யாரை தொட்டாலும் அவங்களுக்கும் ஸ்பிரிட்டை பாக்குற பவர் வரும். அதனாலேயே ஹீரோயின் யாரையும் தொடாம அவங்க கையில கிளவுஸை போட்டுட்டு தான் எப்பவுமே இருப்பாங்க. ஹீரோயினோட ஸ்கூல் மேட் ஒருத்தனுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கும். ஹீரோயினுக்கு ஸ்பிரிட்டை பாக்குற பவர் இருக்குன்னு தெரிஞ்சும் தைரியமா அவங்க கையை பிடிச்சா அவன் ரிங்கும் போடுறான். அடுத்த நாள்ல இருந்து அவனுக்கும் ஸ்பிரிட்லாம் கண்ணில் தெரிய ஆரம்பிக்குது. ஒரு ஸ்பிரிட் இவனை கொல்லவும் ட்ரை பண்ணும். அதை பார்த்து பயந்து ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடுவான். ஹீரோயினுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு தெரிஞ்ச அவங்களோட பாட்டி அவங்கள ஒரு ஷாமன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. உன்னை தேடி வர ஸ்பிரிட்கெல்லாம் உன்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நீ பண்ணு, அப்போதான் நீ உயிரோட இருக்க முடியும்னு சொல்றாங்க. அப்போல இருந்து ஹீரோயின் அவங்கள தேடி வர ஸ்பிரிட்டுக்கெல்லாம் அவங்களால முடிஞ்ச ஹெல்ப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ்ல ஹீரோ ஒரு ப்ராசிக்யூட்டர். ஹீரோ பாக் சுஞ்சேன்னு ஒருத்தன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டதா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருப்பாரு. ஆனா அதுல பாடி கிடைக்காததுனால அவனுக்கு தண்டனை வாங்கி அவரால் கொடுக்க முடியாது. அப்போ அந்த பாடியை தேடி போறப்போ இவருக்கு முன்னாடி அந்த இடத்துல ஹீரோயின் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதே மாதிரி 2-3 தடவை நடந்திருக்கும். இதை பத்தி ஹீரோயின் கிட்ட அவர் கேக்குறப்போ அவங்களுக்கு கோஸ்ட் தான் ஹெல்ப் பண்ணதா அவங்க சொல்லுவாங்க. ஆனா அதை ஹீரோ நம்ப மாட்டாரு. ஹீரோக்கு ஒரு பாட்டி இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்தே பிளாக் மங்கி இயர்ல பிறந்த பொண்ணு கிட்ட இருந்து ஹீரோவை தள்ளியே இருக்க சொல்லுவாங்க. ஹீரோயின் பிறந்தது அதே இயர்ல தான். ஹீரோயின் யாரை தொட்டாலும் அவங்களுக்கும் ஸ்பிரிட் தெரியுங்கிறதுனால எல்லாரை விட்டும் அவங்க தள்ளியே இருப்பாங்க. இதனாலேயே எல்லாரும் அவங்கள ரூட்னு நினைச்சுப்பாங்க. மனுஷங்களை விட்டு தூரமா இருக்க ஹீரோயின் ட்ரை பண்ணாலும் அடிக்கடி ஹீரோவை மீட் பண்ற மாதிரி நிறைய சந்தர்ப்பம் அவங்க லைஃப்ல நடந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு நாள் ஹீரோ தெரியாம ஹீரோயின் கையை தொட்டிருப்பாரு. அப்போல இருந்து அவருக்கும் ஸ்பிரிட்லாம் கண்ணில் தெரிய ஆரம்பிக்கும். ஹீரோயினால ஜெயிலுக்கு போன பாக் சுஞ்சே இப்ப அவங்க அப்பாவோட பவரால வெளியே வரான். ஹீரோயினை பழி வாங்கறதுக்காக அவங்கள கொல்லவும் ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயினை காப்பாத்த போன ஹீரோ அங்க நடந்த ஒரு சண்டைனால இறந்து போறாரு. இப்ப அவரும் ஸ்பிரிட்டா ஹீரோயினோட கண்ணில் தெரியறாரு. நிஜமாவே ஹீரோ இறந்துட்டாரா? ஹீரோயினுக்கு எப்படி இந்த பவர் வந்துச்சு? இவங்களோட லவ் ஸ்டோரி எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதா இந்த சீரீஸோட கதை. இந்த சீரீஸை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.